இன்னைக்கு நாம பச்சை பயிறு வச்சு கிறிஸ்பியா சுவையா ஒரு வடை செய்ய போறோம். முதல்ல 1.5 கப் பச்சை பயிரை ஒரு நைட் ஊற வைக்கணும். அதுல பாதி பருப்பை எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பல்ஸ் மோட்ல தான் அரைக்கணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், கொரகொரப்பா இருக்கணும். இதுதான் முக்கியம். பல்ஸ் பண்ணும்போது மிக்சர் ஜார் ஓரத்துல எல்லாம் எடுத்து விட்டு அரைங்க. அரைச்சதும் இதை ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற பருப்போட நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டுகள், கொஞ்சம் கறிவேப்பிலை, சோம்பு, சீரகம் சேர்த்து அதே மாதிரி கொரகொரப்பா பல்ஸ் பண்ணுங்க. 2 பேட்சை சேர்த்து மேலே கொத்தமல்லி சேர்த்து உப்பு தேவைப்பட்டா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வடை தட்டை வாழை இலையோ இல்லைன்னா கையிலையோ ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஹீட் இருக்கிற எண்ணெயில் மெதுவாக போட்டு இருபுறமும் பொன்னிறமாக மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதான், வெளியில் கிறிஸ்பியான உள்ள சாஃப்டான பயத்தம் பருப்பு வடை ரெடியாக இருக்குது. இந்த வடைக்கு சட்னி கூட தேவைப்படாது. இந்த ருசியான பச்சை பயிறு வடை செஞ்சு நல்லா சூடாக ரசிச்சு சாப்பிடுங்க.